பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 103வது அதிகாரம் 13வது வசனம். Psalm chapter 103 verse 13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். As a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear him. இந்த உலகத்துல ஒரு தகப்பன் இருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்று தேவை அப்படின்னா உடனே இறங்கி அந்த காரியத்தை செய்து கொடுக்கறாங்க. ஒரு தகப்பனுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. அதை காட்டிலும் நம்மளுடைய தகப்பன், பரம தகப்பன், தேவன், கர்த்தர், இயேசு கிறிஸ்து, அவர் நம்ம மேல இரக்கமாய் இருந்து அவர் நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அறிந்து அவர் மனதுருகி நம்மளை தொட்டு நம்மளை ஆசீர்வதித்து நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் செய்து தருவார் என்று வேத வசனத்தின் மூலமாக இன்றைக்கு நீங்க அறிந்து கொள்ள முடியும். அப்போ நம்மளுடைய தகப்பன் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு அன்பை கொடுக்கின்றார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நமக்கு அவர் கொடுக்கின்றார். நமக்கு ஏதாச்சும் ஒன்று தேவை அப்படின்னா, ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி ஒன்று தேவை இருக்கு, நீங்க இதை செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவர் தகப்பன் ஸ்தானத்துல இருக்கின்றதுனால அவர் உங்களுக்கு செய்து தருவார். ஏசப்பா நான் இந்த மாதிரி நான் ரொம்ப துக்கத்தோட இருக்கிறேன், எனக்கு கவலையா இருக்குது, என்னுடைய துக்கத்தை நீக்கி போடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் நீக்கி போடுவார். ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பலவீனம் இருக்குது, அது நிமித்தம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கவலையோட இருக்கிறீங்க அப்படின்னா ஏசப்பா இந்த பலவீனத்தை என்னை விட்டு நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவர் நீக்கி போடுவார். அவர் இறங்கி உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து தருவார். அப்போ நீங்க எதை குறித்து யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் இரக்கமாய் இருக்கிற ஒரு தேவன். அவர் நம்ம மேல அன்பாக இருக்கிற ஒரு தேவன். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து தருவார். உங்களுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு இறங்கி எனக்கு இந்த ஒரு காரியத்தை செய்து தர யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக ஒருவர், இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக அவர் இருக்கிறார். அவர் நம்மளுடைய தகப்பன். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து தருவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா பிள்ளைங்க இன்னைக்கு ஆண்டவரே இயேசப்பா எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க. இயேசுவே உங்களுடைய அன்பு மிகவும் பெரியதுப்பா. ஆண்டவரே நீங்க பிள்ளைங்க மேல எவ்வளவு அன்பாக நீங்க இருக்கிறீங்க. இந்த நாள்ல பிள்ளைங்க ஆண்டவரே இயேசப்பா உங்களை ஆண்டவரே இயேசப்பா எதிர்பார்த்து ஜெபிக்கிறாங்க. உங்களுடைய அன்புக்குள்ள இருந்து ஜெபிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்குதோ எல்லா தேவைகளையும் நீங்க சந்தித்து கொடுங்க. ஆண்டவரே இயேசப்பா எல்லா பலவீனத்தையும் நீங்க நீக்கி போடுங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் அவருக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்க, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்றீங்க. அவர் உங்களுக்கு இறங்கி அநேக காரியங்களை செய்து தருவார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்க எல்லாருமே நீங்க விசேஷித்தவர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர் உங்க மேல அதிகமாக அன்பாக இருக்கிறார். அவர் தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறார். உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாதபடி அவரே உங்களை நிறைவாக நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.